and welcome to Good Morning Tamil. குட் மார்னிங் தமிழால வந்து யூஸ்வலாக நம்ம வந்து கதைகள் மூலியமாக தான் வைப்போம். கதைகளுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம வந்து கேட்டு ஒரு மாரல் அப்படின்னு நம்மளுக்கு தேவைன்னா நீ ஒரு கதை சொல்லு, அதுலேருந்து நான் மாரலை வந்து கிராஸ் பண்ணிக்கிறேன்ற மாதிரி தானே நம்ம எப்பயுமே யோசிச்சு. நிச்சயமாங்க. இப்போ அந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படிங்கிற சொல்லலாம் கூட எல்லா கதையிலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபாதர் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் படிச்சுட்டே இருந்தாராம், அப்படியே வேலை பண்ணிக்கிட்டே இருந்தாராம். உடனே ஒரு டாக்டர் வீட்டில் விளையாடிட்டே இருந்திருக்காங்க. இந்த ஃபாதர் டாக்டர் வீட்டில் இருந்தால் எப்படின்னு தெரியும்ல உங்களுக்கு, டாக்டர் ஃபுல்லாக டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. அது மாதிரி அந்த டாக்டர் வந்து அந்த ஃபாதர் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த ஃபாதர் என்ன பண்ணாராம், அவர் ஒரு புக்கை படிச்சுட்டே இருக்கிறப்போ அந்த புக்கில் பார்த்தாராம் ஒரு பெரிய அட்லஸ் மேப், வேர்ல்ட் மேப். அந்த பேப்பரை அப்படியே கிழிச்சு அதை வந்து ஒரு 10 துண்டா கிழிச்சு அவங்க டாக்டர் கிட்ட கொடுத்துட்டாரா. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒன்றா சேர்த்து வேற கண்ட்ரி எல்லாம் இதான் உனக்கு டாஸ்க்கு, என்ன டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டா, கண்டிப்பாக அவளுக்கு ஒரு 1.5 நாளாக தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு 10 நிமிஷத்துல டாக்டர் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்து வந்து கொடுத்துட்டாலாம். இவருக்கு வந்து ஒன்றுமே புரியவே இல்லை. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் கிட்டே வந்து வெக்கத்தை விட்டு கேட்டுட்டார், எப்படிமா உடனே செட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. உடனே அந்த பொண்ணு ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான், பாருங்க இந்த பேஜுக்கு பின்னாடி ஒருத்தரோட முகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளான விஷயம் தான். இதுல இருந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தில் நம்ம ஹேண்டில் பண்ணுற விஷயங்களை எப்போவுமே வந்து ஒரே மாதிரி பழைய ஐடியாஸோடையே வச்சுக்கூடாது. புதுசாக அதுக்கு ஏற்ற மாதிரி தகுந்த மாதிரி மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அது பீப்புள் கிட்டே இருக்கட்டும், சிச்சுவேஷன்ஸ் கிட்டே இருக்கட்டும், இல்லை நம்ம இருக்கிற அந்த தகுதியிலையா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து ஒரே ஐடியா ஒரே ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணிட்டு. இன்ஃபேக்ட் அந்த ரெண்டாவது ஐடியாவும் கூட நீங்க சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஐடியாவுக்கு பின்பக்கமே ஒளிஞ்சிட்டு இருக்கலாம். நம்ம கரெக்டாக வந்து பார்க்கணும், இந்த ஒரு ஐ வந்து இருக்கணும் அப்படிங்கிறது வந்து புரியுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி வல்லமைக்கோள் பகுதியை பார்க்கலாம். குட் மார்னிங் வியூவர்ஸ், நான் மல்லிகா முரளி ஃப்ரம் எம் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம பிலாட்டஸ் மினி பால் வச்சு பிரிட்ஜ் போஸும் பேக் எக்ஸ்டென்ஷனும் பார்க்க போகிறோம். இந்த பிரிட்ஜ் போஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 கோர் ஸ்ட்ரென்தனிங், அண்ட் நம்பர் 2 உங்கள் போஸ்டர் நல்லா கரெக்ட் பண்ணும். நம்பர் 3 பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது விமன்ஸ், இஃப் தே ஜஸ்ட் டூ திஸ் ரெகுலர்லி அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் எல்லாம் கிளியர் ஆகிடும். It is very beneficial for women especially, so please do this every single day. It will tone up your butt muscles, your thigh muscles, your back muscles. So very effective in just strengthening your whole lower back. Now we'll just see how to do this bridge pose. Now Kavita and Lakshmi is just going to demonstrate. Now just gently squeeze the ball and you lift up, engaging your lower abdominals, you lift up. Neutral ah vechukonga spine. You should not arch your spine. மெதுவாக lift பண்ணுங்க. Squeezing your butt muscles, squeezing your abdominal muscles. Now you start squeezing the ball. பாலை ஸ்குவீஸ் பண்ணும்போது நீங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். But you know, when you just do this workout, you will start feeling that inner thighs actually. Inner thighs தெரியும், lower abdominals தெரியும், and you just feel that good effect in that whole lower body of yours. Okay? 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, and 1. Gently relax. When you relax, you need to go in that same neutral position. நீங்கள் எப்போவுமே பேக் வந்து ரொம்ப ஆர்ச்டாவோ இல்லை ரொம்ப கேவ்டாவோ அப்படி வச்சுக்காதீங்க. The hip should be in neutral position. அப்படியே லிஃப்ட் பண்ணுங்கள் மெதுவாக. You just engage your lower abdominals. Lift up like that. Squeeze the ball for 10 counts and gently bring it down. Okay? இப்போ நம்ம பிரிட்ஜ் போஸ் பார்த்து முடிச்சிட்டோம், எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பேக் ஸ்ட்ரெச் பார்க்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் கம் அப் from that position, change, go on your abdomen. மற்ற ஒர்க் அவுட்டும் பிலாட்டஸ் ஸ்ட்ரெச்சுக்கும் தெர் இஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ். என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்ற ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ணும்போது நீங்கள் அப்படியே ஆர்ச் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக மேலே வந்துடுவீங்க. பட் when you do the pilates workout, you actually engage your core, press your pelvic bone against the mat, and then you gently come up for this back extension. Please remember that. Abs engage பண்ணிக்கிறீங்க, pelvic bone நல்லா press பண்ணுறீங்க மேட்டில், and then you gently come up. So you get a nice back extension. Okay? So you just gently roll in the ball. அப்படியே ஒரு யூனிட்டாக வரீங்க நீங்கள். தலை, ஷோல்டர் அண்ட் பேக் எல்லாம் பாருங்கள். இட்ஸ் ஜஸ்ட் அ நைஸ் ஃப்ளோயிங் மூமெண்ட் அண்ட் யூ ஜஸ்ட் ஜென்ட்லி கோ டவுன். கோ டவுனில் யூ ஜஸ்ட் ஹாவ் டு எக்ஸேல் த்ரூ யோர் மவுத். இன்ஹேல் த்ரூ யோர் நோஸ். பிரிங் த பால் இன் டுவர்ட்ஸ் யூ. இன்ஹேல். நல்லா ஜஸ்ட் lengthen yourself. Yes, good. And gently go back. Exhale and go back. One more time. Inhale. Come up. Good. Exhale and go down. Go down. Now gently relax. இப்போ நம்ம பேக் ஸ்ட்ரெச் பார்த்துட்டோம். ஸோ ப்ளீஸ் கம் பேக் டு யர் பொசிஷன். சைல்ட் போஸ்க்கு வாங்க, இல்லை ஜஸ்ட் ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். கம் அப் and relax yourself. Okay. இப்போ நம்ம பேக் ஸ்ட்ரெச்சஸ் வந்து பண்ணுறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம யூஸ்வலாக பார்த்திங்கன்னா காலையில் தூங்கி எழுந்திரிச்சு ஃப்ரண்ட் பொசிஷன்லேயே தான் மேக்ஸிமம் இருக்கும். நம்ம காரில் போகிறது, உட்காருது ரொம்ப நேரம், அண்ட் வி டோன்ட் இவன் ஃப்ளெக்ஸ் அவர் ஸ்பைன் அட் ஆல். ஸ்ட்ரைட்டாக இருக்கும், ஸ்ட்ரைட்டாக உட்காரோம், ஸ்ட்ரைட்டாக தூங்குறோம். இதுதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம்.
பட் யுவர் ஸ்பைன் நீட்ஸ் டு பி வெரி ஃப்ளெக்சிபிள். அதுக்கு இந்த மாதிரி பேக் எக்ஸ்டென்ஷன் போசஸ்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டெய்லி காலையில் ஒரு 2 times அண்ட் ஈவினிங் ஒரு 2 times பண்ணுங்கள். அண்ட் யூ வில் ஜஸ்ட் see that benefit that you get even within ஒரு 10 to 15 daysல you will even get released. If it is a very compression of your lower back மாதிரி இருந்ததுன்னா it will actually get released. பட் வேறு ஏதாவது மேஜர் ப்ராப்ளம் இருந்ததுன்னா you have to actually see the doctor before doing this workout. இல்லை எனக்கு சும்மா மசில் டென்ஷன் தாங்க இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா you can actually do this workout. It will release your back muscle tension. So gently just do this exercise morning and evening, twice a time கூட பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை அதனால. So I'll just see you soon with few more workouts. Thank you so much. வல்லமைக்கோள் பகுதியில் ஒரு புதுமையான முறையில் நம்ம தினமும் உடற்பயிற்சி செய்யறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது இந்த பகுதியில் ஒன்றா சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? ஆமாம், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே ஒரு கதை வந்து சொல்லியிருந்தீங்க. ஒரு விஷயத்தை வந்து வேற விதமாக பார்க்கறதுக்கான அந்த ஒரு அந்த ஒரு கண்ணை வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்னும் பொழுது வந்து கலைகள் தான் அதுக்கான ஒரே ஒரு சோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. வேற ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிட்டு இருக்க ஒரு ரொட்டீன் ஒர்க் வந்து கொஞ்சம் தூர வச்சுட்டு ஏதாவது ஒரு கலை, ஒரு மியூசிக்கோ இல்லை ஒரு டான்ஸோ ஒரு ஆர்ட்டோ ஏதாவது ஒரு கலை, மேபி இன்னைக்கு எடுத்துக்கிட்ட ஃபோட்டோகிராஃபியோ, அது மாதிரி நீங்கள் வந்து இன்டல்ஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான ஐடியாஸ் வந்து கிடைக்குமா. இல்லப்பா எனக்கு இதுல எதுவுமே வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஜஸ்ட் கண்ண மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து எதை பத்தியுமே யோசிக்காம வந்து உட்கார்ந்தாலே போதும்னு சொல்றாங்க. பொதுவாக நம்ம ஊர்ல எல்லாரும் சொல்லுவாங்கப்பா நம்ம ஊர் ஆளுங்களுக்குலாம் அந்த பேச்சு மட்டும் இல்லைன்னா அவங்க எல்லாம் எதுவுமே பண்ண முடியாதுப்பா, அவங்களுக்கு வேற வேலையே தெரியாதுன்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா தான் வந்து கிறுக்குவாங்க, வேற ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணுவாங்க, பேசாமலே விளையாடுவாங்க. அதே மாதிரி தான் மனிதர்களுக்குள்ள வந்து அந்த பேச்சு அப்படிங்கிறது குறைச்சுன்னா கலை மூலியமா அவங்கள வெளிப்படுத்திப்பாங்க அப்படிங்கிறது புரியுது. சரி, நம்மளும் அப்படியே பேச்சு குறைச்சிட்டு ஒரு பிரேக் விட்டுறலாம். எக்கச்சக்கமான விஷயங்கள் இதை தொடர்ந்து காத்துட்டு இருக்கு. ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறமா திறந்து பேசலாம். இது உங்க குட் மார்னிங் தமிழ். வெல்கம் பேக். இது உங்களுக்கு குட் மார்னிங் தமிழ். இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ச்சியாக வந்து ஒவ்வொரு உணவுப் பொருளுக்கும் பின்னாடி இருக்கிற இந்த பாசிட்டிவிட்டி அதை நம்ம வந்து எப்படி உட்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஷைனி நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க நியூட்ரிஷன் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல. பட் யோசிச்சு பாருங்களேன், இதே ஆட்டிடியூட வந்து நம்ம ஒரு விஷயத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு டெசிஷன் லைஃப் அப்படின்னு நம்ம வந்து எடுக்கும் பொழுது வந்து பொருத்தி பார்த்தா எந்த அளவுக்கு வந்து சரியா வரும். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு +2 முடிச்சுட்டு இப்போ ஒரு காலேஜ் போகணுமோ இல்லை வந்து இல்லைப்பா நான் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து நான் சூஸ் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களோ எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் அவங்க பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஒரு விஷயமோ இல்லை பார்த்து பிரமிச்ச ஒரு விஷயத்தை மட்டுமே வந்து வச்சு அந்த டிசிஷன் வந்து எடுக்கிறாங்க. இப்போ ஒரு கிரிக்கெட்டர் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புகழ்ந்து பேசுவோம், எல்லாரும் வந்து வெறும் நான் கிரிக்கெட் மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்றது வந்து இந்த மட்டையை வந்து தூக்குற மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்து அந்த நேரத்தில் வர நம்மளுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் வச்சு மட்டும் டிசிஷன் எடுக்கக்கூடாது இல்லையா? டிக்கெட் கவுண்டரா இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்தியன் கேப்டன் ஆயிட முடியுமா அப்படின்னு சொல்ல வரீங்களா நீங்க? பட் எனிவே இன்னைக்கு வந்து ஷைனி என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபுட் லேபிள்ஸ் அப்படிங்கிற டாபிக் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபுட் லேபிள்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஜென்ரலாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ்பைரி டேட் பார்க்குறதுக்கு இல்லை ப்ரைஸ் பார்க்குறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த ஃபுட் லேபிள்ஸ் வந்து அதையும் தாண்டி நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணுது. எப்படி வந்து ஒரு மெஷின் நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து அந்த யூசர் மேனுவல் இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி ஒவ்வொரு ஃபுட் ஐட்டம் பேக்கேஜ் ஃபுட் ஐட்டமுக்கு வந்து இந்த ஃபுட் லேபிள் ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் கன்வேயிங் டூலாக வந்து நமக்கு அது வந்து செயல்படுது. ஸோ இப்போ இந்த ஃபுட் லேபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரலாக அதை எப்படி நம்ம பிரிப்போம் அப்படின்னா பிரின்சிபல் டிஸ்பிளே பேனல், இதுதான் வந்து அந்த ஃபுட்டோட நேமு, அது வந்து என்னென்ன ஒரு சில டேர்ம்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, இந்த 0 கொலஸ்ட்ரால், லோ ஃபேட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ், ப்ளஸ் அந்த மார்க்கெட்டிங் பிராண்ட், அப்புறம் அந்த ஃபுட்டோட பிக்சர் இஃப் பாசிபிள், இது எல்லாமே வந்து அந்த பிரின்சிபல் டிஸ்பிளே பேனலில் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் பேனல்னு இருக்கும். அதில் கன்சியூமர் ரைட்ஸில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் ஒரு கன்சியூமருக்கு ஃபுட் பேஸ்டில் தெரியணுமோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும். ஸோ அது என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அது இல்லாமல் இன்னொரு பேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நியூட்ரிஷன் பேனல் அப்படிங்கிறது. இப்போ நம்ம கண்ட்ரியில் அந்த நியூட்ரிஷன் பேனல் படிக்கிற பழக்கமே வந்து நிறைய பேருக்கு இல்லை. அந்த ஒரு மெயின் ரீசன்னால தான் வந்து நான் இன்றைக்கி அதை பற்றி பேச வந்திருக்கேன். ஸோ இந்த நியூட்ரிஷன் பேனல் எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ அன்றாட வாழ்க்கையில் வந்துட்டு நிறைய ப்ராசஸ் ஃபுட்ஸ் தான் சாப்பிட்ற ஒரு காலகட்டம் வந்துருச்சு. அதுவும் ஸ்பெஷலி இந்த பேக்கேஜ் ஃபுட் ஐட்டம்ஸ் தான் நம்ம நிறையா சாப்பிட்றோம். ஸோ கண்டிப்பாக அதில் எவ்வளோ நியூட்ரியன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு சாப்பிட்றது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ இந்த நியூட்ரிஷன் பேனல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு 2 விஷயங்கள் கண்டிப்பாக புரியணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்விங் சைஸ், போர்ஷன் சைஸ் அப்படின்னு. இப்போ இந்த சர்விங் சைஸ் அப்படின்னா என்னென்னா, அதுதான் வந்து இப்போ அந்த பர்டிகுலர் ஃபுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மனுஷனுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் அந்த ஃபுட் எவ்வளோ சாப்பிடலாம் அப்படிங்கிறது, அதாவது ஒரு சர்விங் அந்த சைஸ் தான் வந்து சர்விங் சைஸ். போர்ஷன் சைஸ் அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் ஆக்சுவலாக என்ன சாப்பிட்றீங்க. ஸோ அதில் மேபி ஒரு 1/2 கப் சர்விங் சைஸாக இருக்கலாம். பட் நீங்கள் ஆக்சுவலாக சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா 1 கப் அப்படின்னு நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க.
ஸோ ஜென்ரலாக வந்து இது ஏன் நம்ம இந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த நியூட்ரிட்டிவ் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த நியூட்ரிட்டிவ் வேல்யூஸ் வந்து ஜெனரலாக ஒரு சர்விங் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. நீங்கள் அதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நியூட்ரிட்டிவ் வேல்யூ பர் சர்விங் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இல்லை ஒரு சில ஃபுட் பேக்கெட்ஸில் வந்துட்டு பர் 100 grams அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த பர் சர்விங் தான் ஆனால் மோஸ்ட்லி வந்து இருக்கும். ஸோ இந்த பர் சர்விங் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துக்கிட்டோன்னா, இப்போ ½ கப்பில் இவ்வளோ கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, இவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, இவ்வளோ ஃபேட்ஸ் இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. பட் நீங்கள் வந்து 1 கப் சாப்பிட்ருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த ½ கப்போட சர்விங்கே வந்துட்டு உங்களுக்கு டபுள் ஆகும். ஸோ இப்போ ஒரு 50 கேலரிஸ் ஒரு ஐட்டம் தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கேலரிஸாக வந்து அது மாறும். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த சர்விங் சைஸ் போர்ஷன் சைஸை வந்துட்டு கவனமாக பார்த்து சாப்பிட வேண்டியது ஒரு முக்கியமான பாயிண்ட்டிங்க. ஸோ இது வந்துட்டு சர்விங் சைஸ் அண்ட் போர்ஷன் சைஸ். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சில நியூட்ரியன்ஸை கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ என்னென்ன நியூட்ரியன்ஸை வந்து நம்ம முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் கேலரிஸ், டோட்டல் ஃபேட். இப்போ அந்த கேலரிஸ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் சோர்சஸ்லேருந்து நமக்கு கிடைக்கும். கார்போஹைட்ரேட்ஸ், சுகர்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்லேருந்து நமக்கு கிடைக்கும். டோட்டலாக கேலரிஸ் எவ்வளோ கிடைக்குதுன்னு அவங்க போட்டிருப்பாங்க. ஸோ அதை நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக டோட்டல் ஃபேட்டுமே, அதாவது சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் எவ்வளோ, அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் எவ்வளோ, இது எல்லாமே வந்து நம்ம புரிஞ்சுட்டு படிக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு எப்படி இது வந்து ஓகே இதில் நம்பர் போட்டிருக்கு, இது வந்து எனக்கு கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறது எப்படி நான் புரிஞ்சுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்சன் டெய்லி வேல்யூ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். இந்த பர்சன் டெய்லி வேல்யூ அப்படின்னா என்னென்னா, ஒரு சராசரி மனுஷன் ஒரு 2000 கேலரிஸ் அவன் சாப்பிட்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் ஃபுட்டில் ஒரு பர்டிகுலர் நியூட்ரியன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபேட்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 5% ஃபேட் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஒரு 2000 கேலரிஸ் ஒரு நாளைக்கு நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா, அந்த பர்டிகுலர் ஃபுட்டு பர்டிகுலர் சர்விங்கில் 5% ஃபேட் உங்களுக்கு அந்த 2000 கேலரிஸில் கிடைக்கிது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இப்போ வந்துட்டு என்னென்ன லோவர் லிமிட், என்னென்ன அப்பர் லிமிட் இந்த பர்சன் டெய்லி வேல்யூக்கு அப்படின்னு பார்க்கலாம். பர்சன்ட் டெய்லி வேல்யூவில் வந்துட்டு 5% அப்படிங்கிறது லோவர் லிமிட், 20% அப்படிங்கிறது அப்பர் லிமிட். ஸோ எந்தெந்த நியூட்ரியன்ஸ் இந்த 5%க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேட், கொலஸ்ட்ரால், சோடியம், சுகர்ஸும் கூட. ஸோ இந்த 3 முக்கியமாக வந்து, ஆனால் அந்த ஃபேட், கொலஸ்ட்ரால் அண்ட் சோடியம், இந்த 3 முக்கியமான நியூட்ரியன்ஸுமே வந்துட்டு 5% கம்மியாக இருந்ததுன்னா அது வந்து ஹெல்த்தியான சாய்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் ஷாப்பிங் போகிறப்போ கண்டிப்பாக அதை செக் பண்ணணும். ஸோ வேறு என்னென்ன நியூட்ரியன்ஸ் அப்பர் லிமிட்டுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைபர் கண்டிப்பாக 20%க்கு மேலே இருக்கிற மாதிரி ஃபுட்ஸ் எடுத்திங்கன்னா அது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். அதுவும் இல்லாமல் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸுமே கூட, அதுவுமே நமக்கு தெரியும் நல்ல விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நமக்கு தேவையானது. ஸோ அது எல்லாமே அப்பர் லிமிட் சைடு போனால் நமக்கு அது நல்லது. ஸோ இந்த பர்சன்ட் டெய்லி வேல்யூவை வச்சு எப்படி நம்ம அது நல்ல ஃபுட்டாக இல்லை நமக்கு வந்து அவாய்ட் பண்ண வேண்டியதா அப்படிங்கிறத நம்ம மேக் அவுட் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு டு டூ வித் நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு வேறு என்னென்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு இந்த ஃபுட் லேபிள் தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஃபுட் அலர்ஜி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மில்க் ப்ராடக்ட்ஸ், சோயா ப்ராடக்ட்ஸ், பீனட்ஸ், அப்புறம் ஃபிஷ் பேஸ்டு, ஷெல் ஃபிஷ்ஷஸ், இல்லை நட்ஸ் பேஸ்ட், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து சில பேருக்கு அலர்ஜி இருக்கும். ஸோ அந்த அலர்ஜன் லேபிளிங் அப்படின்னு ஒரு சின்ன அலர்ஜன் அட்வைஸ்ன்னு ஒரு பார்ட் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸை கொண்டு வர ஃபுட் ஐட்டம்ஸ் அதில் இருக்குது அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. இதனால தான் அந்த இன்க்ரீடியன்ஸ் காலமையும் சரி, இந்த அலர்ஜன் காலமையும் சரி நம்ம படிக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது வந்துட்டு அலர்ஜன் காலம் பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஷெல்ஃப் லைஃபையும் பார்க்கணும். இப்போ ஷெல்ஃப் லைஃப் அப்படின்னா ஒரே டேட் தான் அங்கே இருக்கும். பட் அதில் 3 அர்த்தம் இருக்குது. ஒன்று வந்துட்டு யூஸ் பை டேட், இல்லாட்டி பெஸ்ட் பிஃபோர் டேட், இல்லாட்டி மேனுஃபேக்சரிங் டேட்டுன்னு இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து நம்ம அந்த டேட்டை பார்த்துட்டோன்னா இந்த டேட்டுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். ஸோ இட் குட் பி மேனுஃபேக்சரிங் டேட் ஆஸ் வெல். மேனுஃபேக்சரிங் டேட்டுனா அந்த டேட்லேருந்து ஒரு 6 months 3 months அந்த ஷெல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ அதை நம்ம மைண்டில் வச்சுட்டு நம்ம அதை புரிஞ்சிக்க வேண்டியது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ இது இல்லாமல் வந்து வேறு என்னென்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில சிம்பிள்ஸும் கூட, லைக் இந்த வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் மார்க், க்ரீன் டாட், ரெட் டாட், அப்புறம் அக்மார்க் லேபிளிங், அப்புறம் FPO வந்து ஒரு சில ஃப்ரூட் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸில் வந்துட்டு FPO ஸ்டாம்ப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில சிம்பிள்ஸுமே வந்து அது வந்து ஆத்தென்டிக்கான ப்ராடக்டா அப்படிங்கிறத நமக்கு கன்வே பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான டூலாக இருக்குது. ஸோ FSSAI, அதாவது ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்துட்டு அதுதான் வந்து எல்லா ப்ராசஸ் ஃபுட்ஸ்க்குமே வந்து கவர்னிங் பாடியாக இருக்குது. ஸோ அவங்களுமே வந்துட்டு FSSAI மார்க்குமே அதில் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மார்க்கு பார்த்து கூட நம்ம வந்து இது ஒரு நல்ல ஆத்தென்டிக்கான ஃபுட்டா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆனால் நம்ம லோக்கல் ஷாப்ஸில் நம்ம கிடைக்கிறது எல்லாமே வந்து இந்த லேபிளிங் இல்லாமல் தான் வருது. ஸோ அது எல்லாமே வந்து நமக்கு கண்டிப்பாக அதுக்குரிய டேஞ்சர்ஸும் அது கூட அசோசியேட் ஆகிருக்கும். ஸோ இதை கவனத்தில் வச்சுட்டு லேபிள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு முக்கியமான டூல் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுட்டு நம்ம இனிமேல் நெக்ஸ்ட் டைம் ஷாப்பிங் போகிறப்போ ஒரு அவேர் மைண்டோடு நம்ம போகலாம், ஹெல்த்தியாக நம்ம வாழலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷனோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.
தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் எங்களுக்கு வந்து நல்ல கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்கீங்க. எனக்குமே அந்த சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சில ஃபுட்ஸ்லாம் வந்து உடனே நம்மளுக்கு அதுக்குண்டான ரியாக்ஷனை கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் இன்டேக் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம என்னதான் ஊட்டச்சத்து எல்லாத்த பற்றி தெரிஞ்சு வச்சிருந்தாலும் நியூட்ரிஷனிஸ்ட் வந்து கொடுக்குற நியூட்ரிஷன் டிப்லாம் நம்ம லைஃப்பில் சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி இல்லைங்க, அதுதான் வந்து பிரதானமாக வந்து நம்ம இல்லைங்க. எடுத்துக்கலாம். நம்ம ஊரில் இப்போ சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் சப்ளிமெண்ட்ஸ் தான் வந்து சப்ளிமெண்ட் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளே அடக்கிட்டாங்க. எக்ஸாக்ட்லி. அந்த மாதிரியான ஆர்டிஃபிஷியல் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அதுவும் குறிப்பாக வந்து அன்லெஸ் அண்ட் அன்டில் ஒரு டயட்டீஷியன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாத வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நாங்கள் வந்து பதிவு பண்ணிட்டு இதே மாதிரியான எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு அப்புறம் மாத்திரம் பேசலாம். இது உங்களுக்கு குட் மார்னிங் தமிழ். வெல்கம் பேக். இது உங்கள் குட் மார்னிங் தமிழா. திவ்யா செந்தில் இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு புது ரெசிபி வந்து நம்மளுக்காக வந்து செஞ்சு காமிக்க போறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்புறம் அதுக்கு முன்னாடி இந்த இனோவேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி வந்து நம்ம நிறைய வந்து பேசிட்டு இருக்கோம். ஒரு துறையிலையும் இனோவேஷன் அப்படிங்கிறது வந்து அடுத்த லெவலுக்கு, அடுத்து நம்ம வந்து எதிர்பார்க்காத ஒரு லெவலுக்கு வந்து அதை வந்து கொண்டு போறது தான் வந்து ஒரு இனோவேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது மாதிரி ஃபுட்டில் வந்து ஒரு லாஸ்ட் 10 years ஆஃப் இனோவேஷன் வந்து வேற லெவல்ல இருக்குன்னு வந்து சொன்னாலும் அது வந்து இருக்கிற பழைய விஷயத்த கொஞ்சம் மறக்கடிக்குதோ அப்படிங்கிற மாதிரி தோணுது இல்லையா? எக்ஸாக்ட்லி. என் நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்காக ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்ணி இப்போ அவர் ஆரம்பிக்கவே போறாரு. அதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி இன்னோவேட்டிவ் மெஷர் தான் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பட் எனவே அவரோட சீக்ரெட் நான் லீக் பண்றதுக்கு முன்னாடி திவ்யா செந்தில் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட டேஸ்டி டு ஹெல்த்தி பகுதியில் வந்து நம்ம விதவிதமான சாண்ட்விச்சஸ்ஸு, மில்க் ஷேக்ஸு, ஸ்மூதிஸ் அந்த மாதிரி பார்த்துருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ரொம்ப ஹெல்த்தியான ஈஸியான ஒரு ஸ்மூதி தான் பார்க்க போகிறோம். சாக்கோ பட்டர் ஃப்ரூட் ஸ்மூதி. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பட்டர் ஃப்ரூட், கொக்கோ பவுடர், பால், நாட்டு சர்க்கரை, கண்டென்ஸ்டு மில்க், நட்ஸ். இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மூதி அப்படின்னா நார்மலாக ஃப்ரூட்ஸ் அண்ட் மில்க் வச்சு பண்ணுவோம். இது வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணி ஒரு சாக்லேட் ஃப்ளேவரில் பண்ணுறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். நான் இது வந்து ஒரு ஆளுக்கு தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பட்டர் ஃப்ரூட், ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை, அப்புறமா பால், நல்லா மிக்சியில் அதை வந்து கிரைண்ட் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட பட்டர் ஃப்ரூட் ஸ்மூதி ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து லாஸ்ட்டாக கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ திருப்பியும் ஒரு தடவை அரைச்சிக்கலாம். இப்போ இது நம்மளோட ஸ்மூதி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு வந்து அப்படியே ரியல் சாக்லேட்டு பட்டரும் சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஐஸ்கிரீம் கேட்குற டைமெல்லாம் இந்த மாதிரி ஸ்மூதிஸ் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் அவங்க ஐஸ்கிரீமே மறந்துடுவாங்க. இது பார்த்திங்கன்னா சாக்லேட் டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்மூதி. இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது மேலே டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக கண்டென்ஸ்டு மில்க்கு, சும்மா ஒரு லேயர் கொஞ்சமாக போட்டோம்னா போதும். தென் கொஞ்சமாக மேலே வந்து நட்ஸு. இது பார்க்குறக்கும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்க சாப்பிடும் போது ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்மளோட சாக்லேட் பட்டர் ஃப்ரூட் ஸ்மூதி இப்போ தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு பண்ணி கொடுங்க. நாளை மீண்டும் ஒரு வித்தியாசமான உணவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் திவ்யா. இன்றைக்கி வந்து உங்களோட வழக்கமான கான்ட்ரிபியூஷன் எங்களுக்கு கொடுத்துட்டு போகிறப்போ எங்களுக்கு அந்த ஃபுட் அப்படிங்கிற விஷயத்த ஃபுட்டு இல்லைனா கூட கொஞ்சம் காது கொடுத்து கேட்க வச்சிருக்காங்க டெய்லி அப்படின்னு வந்து சொல்லலாம் இல்லையா? என் ஃப்ரெண்டு பற்றி நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் யோசிச்சிட்டே இருக்கிறப்போ அவர் எடுத்துகிட்டு வந்த கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா கப் கறி அப்படிங்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு பார்த்தா 2 பன்னு மட்டும் அவங்க கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த காய்கறி ஒரு 2, இந்த காய் ஒரு 2 வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்மளோட வேண்டிய ஃபுட்டை நம்மளே தயாரிச்சிக்கலாம்ல. அதே மாதிரி நம்ம ஊர் ஸ்டைலில் நம்மளே குழம்பு அங்கே போய் செய்யலாம். இந்த
மிளகு 2 போடுங்க, அதுக்கப்புறம் சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் கார்லிக் வேணும்னா கார்லிக் போட்டுக்கோங்க, அதெல்லாம் சேர்த்து உடனே அவங்க ஒரு கறி பண்ணி கொடுத்துருவாங்க. அஃப்கோர்ஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் துரித உணவு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் சரியான விதத்தில் சமைச்சு வச்சதை எல்லாத்தையும் ஒரு கலவையாக கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்டெப் இதை எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இனோவேஷன் அப்படிங்கிறது இந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி, இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஆன் த கோலையும் ஃபுட் சாப்பிட்டுட்டே போகிற மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? நம்மளுடைய பாரம்பரிய உணவு அப்படிங்கிறது ஒரு ஆடட் அட்வான்டேஜாக வந்து நம்மளால வந்து பார்க்க முடியுது இல்லையா? இதே மாதிரியான விஷயங்கள் ரொம்ப இன்னொருவான விஷயங்கள் அவங்களுக்கு காத்துட்டு இருக்கு. பட் ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாம். இது உங்களுக்கு குட் மார்னிங் தமிழ். வெல்கம் பேக். இது உங்களுக்கு குட் மார்னிங் தமிழ். ஓய்வு பெற்ற எஸ்பி திரு கலியமூர்த்தி அவர்கள் வெற்றி பத்தி வந்து பேச போறாராம். ஆனா முன்னாடியே ஒரு சின்ன ஹிண்ட் வந்து கொடுத்திருந்தார். தோல்வி மூலமா நம்மளுக்கு வந்து வெற்றி அறிமுகப்படுத்த போறாரு. உங்களுக்கு அந்த ட்விஸ்ட் கொடுத்துட்டாரா? எனக்கு ஒரு ட்விஸ்ட் சொல்லியிருந்தாரு. நீங்க கதையில எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் வந்து கடைசியில காத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வெற்றியை பத்தி என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். நண்பர்களே, இன்று நான் உங்களிடம் வெற்றியை பற்றி பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நாம் அத்துணை பேரும் வாழ்க்கையிலே அதை நோக்கித்தானே ஓடிக்கொண்டிருக்கின்றோம். வி ஆர் born டு வின். தோத்துட்டு சாகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. யுவர் மெரிட்ஸ் ஆர் ஜட்ஜ்டு ஒன்லி பை தி ரிசல்ட்ஸ் யூ ஹவ் ப்ரொடியூஸ்ட் அண்ட் நாட் பை தி எஃபர்ட்ஸ் யூ ஹவ் டேக்கன் என்று கூறுவார்கள். நீ எவ்வளோ முயற்சி பண்ணனாலும் அதை பற்றிலாம் கவலை கிடையாது. ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கா அப்படிங்கிறது தான் அதில் முக்கியம். நான் ரொம்ப முயற்சி பண்ணேன் ஆனால் ஓட்டப்பந்தயத்தில் தோத்துட்டேன்னு சொன்னாலோ, நான் ரொம்ப படித்தேன் பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டேன்னு சொன்னாலோ யாரும் அதை பற்றி அலட்டிக்க போகிறதில்ல. ஆனால் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா அந்த உலகமே பேசும். இந்த உலகம் உன்னை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும்னா நீ ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால தான் இந்த வெற்றியை பற்றி பேசும்போதெல்லாம் நான் வெற்றி பெறணும்னு நினைக்கிறேன், ஆனால் வெற்றி பெற முடியவில்லையே, அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் அதற்கு அறிஞர்கள் அழகாக கூறுவார்கள். நீ தினம் செய்கிறதே செஞ்சுட்டு இருந்தேன்னா தினம் கிடைக்கிற ரிசல்ட்டு தான் உனக்கு கிடைக்கும். நீ இதுவரை சாதித்திராதவற்றை சாதிக்க வேண்டுமென்றால் நீ இதுவரை முயற்சித்திராதவற்றை முயற்சிக்க வேண்டும். எல்லோரும் போகிற பாதையிலே நீ போயிட்டு இருந்தேன்னா எல்லோரும் சென்றடைய வேண்டிய இடத்தை தான் நீ சென்றடைய முடியும். யாருமே செல்லாத இடத்திற்கு நீ செல்ல வேண்டும் என்று நினைத்தால் யாருமே முயற்சிக்காததை நீ முயற்சித்திருக்க வேண்டும். அப்போ தான் வெற்றி வரும். ஓடுகின்ற குதிரையிலே ஜெயிக்கின்ற குதிரையை பற்றி மட்டுமே பேசுகின்ற உலகம் இது. நீ நிரூபித்தால் அங்கீகரிக்கப்படுவாய், நீ நிரூபிக்காவிட்டால் நிராகரிக்கப்படுவாய். வெற்றி கிடைக்கும் என்று முழுமையாக நம்புகிறவனுக்கு வெற்றி கிடைத்தே தீரும். நதியைப் போல் நகர்ந்து கொண்டே இரு தொய்வில்லாமல். வெற்றி உனக்கு காத்திருக்கிறது கடலை போல் என்று கூறுவார்கள். சரி, வெற்றி கிடைக்குது. கிடைச்ச வெற்றியை எப்படி தக்க வச்சுக்கிறது? சில்லறை வெற்றிக்கே சிலிர்த்து போபவர்களும் உண்டு, மகத்தான வெற்றியிலும் மயங்காதிருப்பவர்களும் உண்டு. நீ கிடைத்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமென்றால் ஜெயிக்கும் வரை குதிரை வேகத்தில் ஓட வேண்டும், ஜெயித்த பிறகு குதிரையை விட வேகமாக ஓட வேண்டும். வெற்றி கிட்டும் வரை அமைதியாக இரு, வெற்றி கிடைத்த பிறகு அடக்கமாக இரு. இப்படி நாம் இருந்தோமே ஆனால் நிச்சயமாக வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் ஏன் ஜெயிச்சதுக்கப்புறம் குதிரையை விட வேகமாக ஓடுன்னு சொல்கிறேன்னு தெரியுமா? டு ரீச் எ பர்டிகுலர் பிளேஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட், டு மெயின்டைன் த சேம் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். என்னுடைய வாழ்க்கையிலிருந்தே உங்களுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகின்றேன். இதை புரிவதற்காக சிறிய மாற்றங்களுடன் உங்களிடத்திலே நான் சொல்லுகின்றேன், பெயரை குறிப்பிடாமல். இது கதையல்ல, நிஜம். முயற்சிக்கு முன்னால் வருகின்ற தயக்கமும் வெற்றிக்கு பின்னால் வருகின்ற மயக்கமும் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தை கெடுத்துவிடும். தமிழக காவல்துறையில் நான் பணிபுரியும் போது 40 வருடங்களுக்கு முன்னால் 3 முறை அகில இந்திய காவல்துறை கடமை போட்டிக்கு நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு 3 முறையும் தங்கப்பதக்கம் பெற்றவன். இதை நான் எனக்காக சொல்லவில்லை, எதற்காக சொல்லுகின்றேன் என்று பின்னால் உங்களுக்கு புரியும். 1980ஆம் வருடத்திலே நாசிக், 83ஆம் வருடத்திலே லக்னோ, 86ஆம் வருடத்திலே காஷ்மீர். ஒவ்வொரு முறையும் நான் கலந்து கொண்டு
துப்பாக்கி சுடும் போட்டியிலாக இருக்கட்டும் அல்லது புலனாய்வு போட்டியிலாக இருக்கட்டும் தங்கப்பதக்கத்தை பெறும்போது என்னுடன் அச்சுதன் நாயர் என்று கேரளத்திலிருந்து வருகின்ற ஒரு காவல்துறை அதிகாரி போட்டியிலே கலந்து கொள்வார். ஒவ்வொரு முறை போட்டியிலே கலந்து கொள்ளும் போதும் பார்த்திங்கன்னா அதில் நாக் அவுட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. எல்லாரும் அவுட் ஆகிடுவாங்க. கடைசியாக நாங்கள் 2 பேர் மட்டும் நிற்போம். துப்பாக்கி சுடுதல் என்று உங்களுக்கு புரிவதற்காக நான் சொல்லுகின்றேன். 50 கஜ தூரத்தில் ஒரு டார்கெட் இருக்கும். 6 ரவுண்டு சுடணும். பிஸ்டலில் மொத்தம் 10 ரவுண்டு லோட் பண்ணலாம். உங்களுக்கு தெரியும், கருப்பாக இருக்கிற வட்டம் புல்லுன்னு சொல்லுவாங்க. அதில் அடித்தா 5 மார்க், இன்னரில் அடித்தா 3 மார்க், அவுட்டரில் அடித்தா 1 மார்க். அவுட்டர்லனாக்கா டார்கெட்டுக்கு வெளியில் இல்லை, டார்கெட்டுக்கு உள்ள. ஒவ்வொரு முறை போட்டியிலே கலந்து கொள்ளும் போதும் அச்சுதன் நாயரும் நானும் தான் கடைசியாக போட்டி போடுவோம். அவரை விட 1/2 மார்க் 1 மார்க்கில் நான் ஜெயிச்சிருவேன். என்னை விட வயதில் மூத்தவர், ஒரு வார்த்தை கூட பேசாமல் சென்று விடுவார். நான் அவரை கொஞ்சம் அலட்சியமாக பார்த்துட்டு போவேன். ஏன்னா நான் ஜெயிச்சிட்டேனா, தங்கப்பதக்கம் வாங்கிட்டேங்கிற ஒரு மமதை. இதை காரணத்தோடு குறிப்பிடுகின்றேன். நான் ஒரு தடவை பார்ட்டிசிபேட் பண்ணால் 3 வருஷத்துக்கு பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது, அடுத்தவர்களுக்கு வழிவிட வேண்டும் என்பதற்காக. ஒவ்வொரு மாநிலத்திலும் இருந்தும் திறமையான அதிகாரிகளை தேர்ந்தெடுத்து புலனாய்வு, துப்பாக்கி சுடுதல், ரிவால்வர், பிஸ்டல், ரைஃபிள்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஈவெண்ட் இருக்கும். எல்லோரும் வருவாங்க. தமிழகத்தில் உள்ள உயர் காவல்துறை அதிகாரிகள், திறமையான காவலர்கள் எல்லோருமே கலந்து கொள்வது வழக்கம். 4வது முறையாக நான் போகும்போது, இப்போது நான் உங்களிடம் குறிப்பிட்டேனே, வெற்றிக்கு பின்னால் வருகின்ற மயக்கம் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தை கெடுத்துவிடும் என்று. அதை எனக்கு சொல்லுவதற்கு ஆள் இல்லை. அங்கே போனோன்னா எல்லாரையும் போல நானும் சொல்கிறேன். கடைசியாக ஃபைனல் வந்தாச்சு. அச்சுதன் நாயர் எங்கே அப்படின்னு பார்க்குறேன். அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டாருன்னு சொன்னாங்க. எனக்கு மகா மகிழ்ச்சி, நமக்கு போட்டியே இல்லை என்று. அங்கு தான் ஒரு மனிதனுடைய வீழ்ச்சி ஆரம்பமாகும். என்னுடன் போட்டிக்கு நின்றது கேரளத்திலிருந்து வந்த ஒரு பெண் காவல்துறை அதிகாரி. பெண்களினுடைய திறமை எவ்வளவு பெரியது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதனை குறிப்பாக நான் உணர்த்துவதற்காக இதனை கூறுகின்றேன். ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு சுடுறதுக்கு அப்போ தான் வருது. நான் நினைக்கிறேன், இந்த பொண்ணை உளவியல் ரீதியாக மனசை பயமுறுத்திடணும். டாஸ் போடுவாங்க, யார் முன்னாடி சுடுறதுன்னு. கிரிக்கெட் மாதிரி டாஸில் ஜெயிச்சாக்க எதிரியினுடைய பலம் என்ன என்று தெரிந்து கொண்டு 2வதாக சுடுகிறேன் என்று எல்லோரும் தேர்வு செய்வார்கள். நான் அந்த பொண்ணை பயமுறுத்தணும்னு நினச்சிக்கிட்டு, நம்ம தான் 3 தடவை தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கோமே, அச்சுதன் நாயராலே நம்மளை ஜெயிக்க முடியலையே, இந்த பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு டாஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சுடுங்கன்றுச்சு. 6 ரவுண்டு சுட்டான், 5 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர். என்னுடன் இந்த அதிகாரிகள், நிச்சயமாக நீ ஜெயிச்சிருவ, நல்ல ஸ்கோர் அப்படின்னு சொன்னாங்க. நான் உட்காந்துட்டேன். அந்த பொண்ணு 6 ரவுண்டை லோட் பண்ணி சுட்டுச்சு. 5 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர். நான் வியந்து போய்விட்டேன். ஏன்னா முத சுடும்போது அந்த மாதிரி சுட முடியாது ஒரு பொண்ணு. ஃபஸ்ட்டு அப்போ தான் ஆல் இண்டியாவில் அது பார்ட்டிசிபேட் பண்ணுது. என்னுடன் அதிகாரி சொன்னார், அந்த டார்கெட்டை பாருனார். டார்கெட்டை போய் பார்த்த பிறகு அந்த பெண்ணினுடைய மனதிலே பயத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்த எனக்கு பயம் வந்து விட்டது. காரணம், என்னுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்ததை விட அந்த பெண்ணினுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்தது நெருக்கமாக இருந்தது. குரூப்பிங்னு சொல்லுவாங்க, ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையதாக. நான் பயந்துட்டேன். திரும்பி வரும்போது ஜட்ஜு சொன்னார், குஜராத்திலேருந்து வந்த ஜட்ஜு, 2 பேரும் ஈக்குவல் மார்க் டாஸ் போட்டுடலாமான்னாரு. நான் உடனே எஸ்ன்னு, ஏன்னா தோற்ற கூட டாஸில் தோற்றோன்னு சொல்லிக்கலாம். அந்த பொண்ணு அங்கேருந்து வந்துச்சு, மிஸ்டர் கலியமூர்த்தி, திஸ் இஸ் நாட் எ கேம் ஆஃப் சான்ஸ், திஸ் இஸ் எ கேம் ஆஃப் ஸ்கில். இது லக்கு வச்சு சீட்டு குலுக்கி போட்டு முடிவு பண்ணுறது இல்லைடா, திறமையை வச்சு முடிவு பண்ணுறது. உனக்கு தைரியம் இருந்தால் வா திரும்ப சொல்லலான்னுச்சு. நான் ஒத்துக்கொண்டேன். ஜட்ஜு திரும்ப டை ஆகிடக்கூடாதுன்னு 2 பேர்ட்டையும் கன்சென்ட் வாங்கிட்டு 10 ரவுண்டு கொடுத்துட்டார். 10 ரவுண்டு லோட் பண்ணி உலகத்தில் உள்ள தெய்வங்கள் அத்துணையையும் வேண்டிக் கொண்டு ஒரே மூச்சில் சுட்டேன். 9 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர். என்னுடைய பயிற்சியில் போது கூட நான் அப்படி சுட்டது கிடையாது. ஒரு நாளைக்கு 20 ரவுண்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அந்த பொண்ணு அங்கேருந்து வந்துச்சு, மேகசினை லோட் பண்ணிச்சு, காக் பண்ணி ஒரே மூச்சில் சுட்டுச்சு. 10க்கு 10 புல். நான் தோற்று போய்விட்டேன். துப்பாக்கியை தூக்கி கீழே போட்டேன். அந்த பொண்ணு அங்கேருந்து அதை எடுத்து தொடச்சி கொடுத்துட்டு எனக்கு ஒரு சல்யூட் அடிச்சிச்சு. எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க.
நான் சொன்னேன், நான் தானம்மா உனக்கு சல்யூட் அடிக்கணும், நீயே எனக்கு சல்யூட் அடிக்கிற, நான் உன்கிட்ட தோத்துட்டேனே அப்படின்னு சொன்னேன். அந்த பொண்ணு என்ன சொன்னிச்சு தெரியுமா? சுத்தமான தமிழில், கலியமூர்த்தி அவர்களே, என்னிடம் தோற்றதற்காக நீங்கள் துளி கூட வருத்தப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? உங்களிடம் 3 முறை தங்கப்பதக்கத்தை பறிகொடுத்த அச்சுதன் நாயர் என்னுடைய தந்தை, நான் அவருடைய மகள். வியந்து போனேன், நெகிழ்ந்து போனேன், அதிர்ந்து போனேன். நீங்கள் இப்படி நடந்ததுனால தான் என்னால் இதை சாதிக்க முடிஞ்சுச்சு, அதனால தான் உங்களுக்கு சல்யூட் அடிச்சேன்னுச்சு. அதிலிருந்து நான் தெரிந்து கொண்டது, வெற்றி நமக்கு அகங்காரத்தை உண்டாக்கக்கூடாது. நான் அச்சுதன் நாயரை எப்படி பார்த்துட்டு போனேன், அந்த பொண்ணு என்கிட்ட சல்யூட் அடித்து என் மனசில் தோல்வி பெற்ற என்னையும் சேர்த்து வென்று விட்டது. இதுதான் வெற்றி பெற்றவர்களுடைய நிலையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் வெற்றியை தக்க வைத்து கொள்ள முடியும். வெற்றி வரும்போது நமக்கு சிறிது கூட தலைகணம் வரக்கூடாது. அப்படி வந்தால் நிச்சயமாக நாம் வீழ்ந்து போய்விடுவோம். சிகரத்தில் ஏறுவது மிகவும் சிரமம், ஆனால் அங்கிருந்து விழுவதற்கு ஒரு நொடி போதும். நாம் விழாமலே சிகரத்தில் இருக்க வேண்டுமென்றால் வெற்றி பெற்ற பிறகு அடக்கமாக இருக்க வேண்டும் என்று கூறி இன்று முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம். நிச்சயமா இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை வெற்றி அப்படிங்கிறது நான் இப்படி வெற்றி அடைஞ்சேன், இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்றதோட கடைசியில் பார்த்தீங்கன்னா தன்னோட தோல்வியிலேருந்து வெற்றிக்கு இன்னொரு ஒரு உத்வேகம் எடுத்துக்கணும். எப்பவுமே வெற்றி அடைஞ்சிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் உதாசீனப்படுத்திடக்கூடாது. உசைன் போல்ட் மாதிரி நம்ம எப்பவுமே ஃபுல் கான்ஃபிடன்ஸ்ல இருந்திருக்கூடாது, கொஞ்சம் உஷாராகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வெற்றி ஸ்டோரியை சொன்னாங்க. எக்ஸாக்ட்லி. அவர் சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமஸ் பாக்ஸர் முகமது அலி அவருடைய கதை தான் எனக்கு இவர் சொல்லும்பொழுது ஞாபகத்துக்கு வந்தது. அவருடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபர் டாக்குமெண்ட் பண்ணிட்டே இருந்திருக்காரு. என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் கூடவே டிராவல் பண்ணி அவருடைய மூமெண்ட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணிட்டே இருந்திருக்காரு. இதுதான் அவருக்கு கொடுத்த அசைன்மெண்ட். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகிருக்குன்னா, அவருக்கு பெஸ்ட் 2 ஷாட் கிடைச்சிருக்கு. ஒரு ஷாட் அவர் பயங்கர வீரியமா ப்ராக்டிஸ் பண்ற ஒரு ஷாட். இல்லை, 2வது ஷாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு நாள் பார்க்கில் அப்படியே ஜாலியாக ஜாகிங் போயிட்டே இருந்திருக்காரு. அப்போ நியர்பைல ஸ்கூல்ல இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் வந்திருக்காங்க. வெளியில் அப்படியே இவர் சூழ்ந்து இப்படி பயங்கர மோது எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுங்க, எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் போடுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சியர்ஃபுல்லாக எல்லாம் குழந்தைங்க எல்லாம் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ திடீர்னு என்ன இருக்குன்னா, எதிர்பாராத விதமாக ஒரு குழந்தை இப்படி ஒரு பஞ்ச் வச்சிருக்கு. அந்த நேரம் முகமது அலி அதை எதிர்பார்க்காம இப்படி பயந்து பின்னாடி போயிருக்காரு. அந்த ஒரு ஷாட்டை கேப்சர் பண்ணியிருக்காங்க. யாரை பார்த்துமே பயப்படாத இவர் ஒரு சின்ன குழந்தையோட அந்த எதிர்பாராத ஒரு பஞ்சை பார்த்து பயந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ எந்த நேரத்தில் வேணாலும் எதிர்பாராத ஒரு நேரத்தில் என்ன மாதிரியான ஒரு அட்டாக் வேணாலும் நம்மளுக்கு வரலாம் இல்லையா? பஞ்சு மட்டும் இல்லாமல் டின்ச்சும் நம்மளோட வாழ்க்கையில் வரும். அதுக்காக நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படிங்கிறத பகுதி பதியாக பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சின்ன பிரேக் அப்புறமா தொடர்ந்து பார்க்கலாம். இதோட குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக். இது உங்களுக்கு குட் மார்னிங் தமிழா. செய்தி துளிகள்ல இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட் நியூஸ் காத்துட்டு இருக்க வரும். இதுல ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட்ல நீங்க ஒரு லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணும்போது தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது அந்த இடத்துல ஏற்படுது இல்லையா? அதுக்கு இன்னைக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க? செய்தி துளிகளில் டிரான்ஸ்போர்ட் பற்றி நான் ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் கொடுத்தேன் இல்லையா, தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது. நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். நம்ம இந்த லாங் டிரைவ்ஸ் எல்லாம் போகிறோம், இங்கேருந்து வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போகும்போது இல்லை இங்கேயே டிஸ்ட்ரிக்ட்குள்ளே ட்ராவல் பண்ணும்பொழுது எவ்வளோதான் நம்ம வாட்டர் பாட்டில்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனாலும் ஒரு கட்டத்தில் தீந்து போயிடும். அப்போ என்ன பண்ணுறது, எவ்வளோ இடத்துல வாங்குறது, நிறைய ஹைவேஸில் அதுக்கான ஸ்பாட்ஸ், ரீஃபில்லிங் ஸ்பாட்ஸ்லாம் இருக்காது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்ததால் ஒரு முன்னணி கார் நிறுவனம் இதுக்கான ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க. லாங் டிஸ்டன்ஸ் போகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஏசி ஆன் பண்ணிட்டு தான் நம்ம போவோம். ஸோ இந்த ஏசியில இருந்து மிச்சம் வர அந்த தண்ணியை ரீசைக்கிள் பண்ணி அதை பியூர் வாட்டரா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய குடிக்கக்கூடிய ஒரு தண்ணியை அதுவே ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு ரீயூஸ் பண்ற மாதிரி கொடுக்குமா. ஸோ இந்த ஒரு டெக்னாலஜியை அவங்களுடைய அந்த கம்பெனி அவங்களுடைய கார்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இன் ஃபியூச்சர் வீட்லயே கூட நிறைய நம்ம ஏசி யூஸ் பண்ற தண்ணீர், அந்த மிச்ச தண்ணீரை குடிக்கிற தண்ணியை மாற்றத்துக்கான ஏற்பாடுகள் கூட இது மூலமா டெரைவ் பண்ணலாம் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஓகே, நம்ம ஊர்ல அந்த பிரச்சனை இல்லை. பஸ் ஸ்டாண்ட்லேயே 10 ரூபாய்க்கு வாட்டர் பாட்டில் விற்கிறாங்கல்ல. பட் எனிவே பார்த்தீங்கன்னா இன்னும் டிரான்ஸ்போர்ட் நியூஸ் தான் நான் வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஊரில் ஃபோன்லாம் பேட்டரி சார்ஜ் போட்டால் 2 நாள்லாம் நிற்கிது அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. அதுவே ஒரு பெருமைக்குரிய விஷயமா நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு சார்ஜ் போட்டால் போதும், கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் தூரம் வர
வரைக்கும் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு பஸ்ஸை வந்து தயாரிச்சிட்டாங்களாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணிட்டா மிதமான வேகத்தில் போனால் வந்து கண்டிப்பாக ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே போனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 900 கிலோமீட்டர் ரீச் பண்ணுற அளவுக்கு திறன் உள்ள பஸ்ஸாக இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி பஸ்லாம் நம்ம ஊரில் வச்சுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லையா? நல்லா இருக்கும் இல்லையா? ஆனால் வந்து இன்னைக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்மளுடைய பிஎம் அவர்கள் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல இனிஷியேட்டிவாக வந்து மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் இப்போ அடுத்து நான் சொல்லக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட் யூஸ். ஏன்னா அகைன் ஒரு முன்னணி ஒரு கார் நிறுவனம் தான் மேக் இன் இந்தியா ப்ராஜெக்ட் மூலமா வந்து இங்கேயே வந்து மேனுஃபேக்சர் பண்ணி இங்கேயே வந்து விற்கக்கூடிய ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கார்ஸ் வந்து சேல் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. முன்ன ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்ததுன்னா முழுக்க வந்து வெளியிலேயே வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அதை நம்மளுடைய நாட்டுக்கு வந்து இறக்குமதி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கான ஆகிற அந்த செலவு அதிகமாக இருந்ததுனால ஸ்பேர் பார்ட்ஸ் மட்டும் வந்து நம்மளுடைய நாட்டுக்கு வந்து கொண்டு வந்து இங்கே வெறும் அசம்பிளிங் யூனிட் மட்டும் தான் வச்சிருந்தாங்க. பட் மேக் இன் இந்தியா ப்ராஜெக்ட் வந்ததுக்கு அப்புறமா இங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணி இங்கேயே அசம்பிள் பண்ணி இங்கேயே விற்கக்கூடிய ஒரு சூழல் வந்ததுனால இது மூலமா நிறைய ரெவென்யூ நம்மளுடைய நாட்டுக்கு ஜென்ரேட் ஆனது மட்டும் கிடையாது, இது மூலமா நிறைய வேலை வாய்ப்புகளும் வந்து உண்டாயிருக்கு அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக். இந்த ரோட்ல ஓடுற கார்ல இருந்து ரிமோட் கார் வரைக்கும் மேக் இன் இந்தியாவில் இப்போ பண்ணால் கூட இப்போதைக்கு ஃப்ளைட் மட்டும் நம்ம வெளியூர்ல இருந்து தான் வாங்க போறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரான்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடி போட்ட ஒரு டீல், ரஃபேல் விமானங்கள்லாம் வாங்குறதுக்காக ஒரு டீல் போட்டு வச்சிருந்தாங்க. அது பல ஆட்சிகள் தாண்டி வந்து இப்போதான் வந்து அமலுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். 36 வந்து போர் விமானம் பிரான்ஸ் நம்மளுக்கு கொடுக்க போதான். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பல 100 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் என்னதான் 36 போர் விமானம் வரப்போகுது, எப்படா டெலிவர் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் காத்துட்டு இருந்தாலும் இன்னும் ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் முதல் விமானமே வந்து கொடுக்க போறாங்க நம்மளுக்கு. இவ்வளோ பாசிட்டிவ் விஷயங்கள் நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் பற்றி சொல்லும்போது ஒரு சின்ன நெகட்டிவ் விஷயம் என்ன தெரியுமா? சைனால இந்த டிரான்ஸ்போர்ட்ல தான் ஊழல் நடந்திருக்கு, ஒரு கம்யூனிஸ்ட் நாட்டில் ஊழலா அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் வந்து ஆச்சரியப்படுறாங்க. ஆனா தானியங்கி பஸ்ஸஸ், அதாவது ரிமோட் கண்ட்ரோல் மூலமா இயங்கக்கூடிய பஸ்ஸஸை வந்து மேனுஃபேக்சர் பண்றதுல கிட்டத்தட்ட 230 கோடி ஊழல் வந்து அங்க பண்ணியிருக்காங்க. இந்த நாட்டிலேயே இப்படியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் வந்து எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சு. இவ்வளவு சொல்லிட்டு நம்ம ஊர் செய்தி சொல்ல மாட்டா அப்படி ஹாலிவுட்ல மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த டியூப் ட்ரெயின், அதுக்கப்புறம் அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின்லாம் இருக்கும். இப்போ நம்ம ஊர்லயும் சென்னை மெட்ரோ வந்து ஏர்போர்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா சிறிது தூரம் வந்து அண்டர் கிரவுண்ட்லேயே போற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க சென்னையிலே இருந்தீங்கன்னா அதை போய் பார்க்க தவறாதீங்க. சென்னைக்கு வந்தீங்கன்னா அதுலயும் ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி போய் பார்த்துட்டு வாங்க. ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கூட இருக்கும், ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு வந்து சொல்லலாம். இதே தொடர்ந்து ஒரு தொடர்ந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதை பார்த்து இந்த நாளை ரொம்ப பாசிட்டிவாக ஆரம்பிங்க. நாளைக்கு மறுபடியும் 8 மணிக்கு ஃப்ரெஷ்ஷான நிறைய விஷயங்களோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாடா சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிறது உங்களோட ஃப்ரெண்ட்ஸான வருண் மற்றும் சௌமியா. குட் மார்னிங் தமிழா.